இப்போ இந்த தமிழகத்தில் வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மழைக்காலம் இன்னும் முடியலையா, இல்லை இந்த ஜனவரி மாதத்தில் இன்னும் அதிகப்படியான மழை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்கவே அப்பப்போ மழை பெஞ்சுனே இருக்கும். வெப்பசலனம் அதிகமாக இருக்குது. இந்த வெப்பசலனம் அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மழைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப பிரச்சனையாக ஏற்படும். இந்த 18ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே மழை பெய்யலாம். ஸோ 13ஆம் தேதி ஒரு சின்ன மழை வரும். ஆனால் 18ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் நல்ல மழைக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் மழைகள் சில பயிர்கள் சில பிரச்சனைகளை உருவாகிறதுக்கு அதுக்கு முன்னாடி அறுவடைகள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இது இல்லாமல் நார்த்தில் பாம்பே இல்லைன்னா கர்நாடகா இல்லை ஆந்திரா, அது இல்லாமல் நார்த்தில் இமயமலை அந்த பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல கேதார்நாத், பத்ரிநாத் மிகப்பெரிய வெள்ளம் காத்துன்னு இருக்குது. இந்த வருஷம் மிகப்பெரிய வெள்ளம். இந்த வெள்ளத்தில் சில மக்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட இந்த வெள்ளத்தோடையே எர்த்குயிக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தடவை இந்தியாவில் சில இடத்துல எர்த்குயிக்கள் நிறைய வரும். அதெல்லாம் மழையும் வரும். வெப்பசலனம் மிக அதிகமாக இருக்கும். வெப்பத்தினால சில பிரச்சனைகள் உருவாகி சில நோய்களும் உருவாகக்கூடிய நிலைமை இருக்குன்றதை ஆராய்ச்சி மூலியமாக சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் மட்டும் வெப்பமும் மழையும் அப்பப்போ பேஞ்சினே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதை நம்ம